கம்பி கட்டும் கதைகள். அவருக்கு தான் இந்த ஷாட்டும் இதான் கடைசி ஷாட்டு. அதாவது அந்த காஷ்மீர் அட்டாக்குக்கு வந்து பஹல்கலாம் அட்டாக்குக்கு வந்து நீங்கள் வந்து சொன்னீங்க நாங்கள் அதாவது சங்கிகள் தான் வந்துட்டு பரப்புகிறாங்க இந்துவா முஸ்லீமா கேட்டுட்டு. இங்கே பாருங்கள், அங்கே வந்து பாதிக்கப்பட்டவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை தான் எல்லாரும் கொடுக்குறாங்க. ஏதாவது ஒருத்தவங்க வந்துட்டு இல்லை அப்படிலாம் கேட்கலன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்துட்டு சரி அவன் பரப்புனான்னு கேட்டு அதை வந்து நம்ம வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்காக நானே அதுக்கு போராட்டம் தலைமையில் தாங்குறேன். புரியுதுங்களா? அவங்க கேட்டு சுட்டிருக்காங்க, அதை சொல்லியிருக்காங்க. இங்கே வந்துட்டு யாருமே வந்துட்டு அந்த அந்த இதை வந்துட்டு அந்த இப்போ என்னை வந்து ஒருத்தன் அடிக்கிறான், என்னை அடிக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்லி அடிக்கிறான். நான் ஸ்டேஷனில் போய் எழுதும் போது எப்படி எழுதணும்? அவன் என்ன வார்த்தையை சொன்னி என்னை அடித்தான்ட்டு சொல்லுக்கு அதை வச்சு தான் நான் இது பண்ண முடியும். அதை வச்சு தான் நான் சொல்ல முடியும். அவன் இந்த மாதிரி என்னை ஒரு வார்த்தை சொல்லி இப்படி அடித்தான்னு தான் நான் சொல்ல முடியும். ஏங்க யாருங்க பரப்புனாங்க? போய் எல்லா வீடியோவும் பாருங்கங்க. சும்மா ஏனாதானன்ட்டு சும்மா அதாவது உங்களை வந்து ஒரு ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஒரு 3000 பேர் 4000 பேர் இல்லை ஒரு 10,000 பேர்னே பார்க்குறான்னு வையி. உன் ஷார்ட்ஸை பார்க்குறதுனால நீ சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு அவனை நம்ப மாட்டான். புரியுதா? நீ சொல்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு உன் பேர் என்ன, நீ ஆள் என்ன, நீ யாருன்னே தெரியாது. எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு அலையிறா? எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு அலையிறா? சங்கிகள் பரப்புனாங்க, இந்துக்கள் தான் இப்படி பேசுறதுனால என்ன தெரியுமா ஆகும்? அங்கே வந்து இறந்தாங்க தெரியுமா? இது வந்து நான் வந்து அங்கே செத்தது வந்து இந்தியர்கள் தான். நான் அவங்கள ஹிந்துவாக பார்க்கல, இந்தியனாக தான் பார்க்குறேன். இப்படி நீ சொன்னதுனால என்ன தெரியுமா ஆகும்? உன் வீடியோ அப்படியே அழியாமல் யூடியூப்பில் தான் இருக்கும். ஒரு 10-15 வருஷம் வச்சு கணக்கும் போது அப்போ அங்கே வர்ற ஒரு இஸ்லாமிய சகோதரருடைய ஒரு குழந்தையோ அந்த நேரத்தில் அவன் பெரிய ஆளாக இருப்பான். ஏண்டா இது சின்ன வயசில் இந்த ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஆனால் பாரு அண்ணன் பாரு இவர் தான் கரெக்டாக பேசியிருக்காரு, இவனுங்க நம்மளை அழிக்கிறதுக்குன்னு இப்படி 2 பேர்த்துக்குள்ளார ஒரு கீரல் இதாகும், ஒரு சங்கடங்கள் உருவாக்கும். நீ எதுக்கு இது தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குற? எந்த அதாவது அப்படியே இந்துக்கள் அதை வந்து நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த நியூஸை எடுத்து அதாவது நம்ம இந்த சங்கிகள் அதாவது இந்த இந்த இந்துக்களில் இருக்கிற ஒரு சில சில்லறைங்க பண்ணுற வேலையை நான் அதையும் கண்டிக்கிறேன். இதை வந்து மதவெறியாக தூண்டுறானுங்க. புரியுதா? இதை வந்து நான் மதவெறியாக தூண்டுறவனையும் கண்டிக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீயும் அதே வேலையை தானே பண்ணிகிட்டு இருக்க. நீ என்ன வேலை பண்ண? சங்கிகள்ன்ட்டு சொல்லிட்டு பொய்யா சொல்கிறானுங்கன்ற மாதிரி நீ பேசியிருக்க. ஏன் இப்படி பேசுகிற? உண்மையை என்னமோ அதை பேசிட்டு போ. நான் அங்கே இறந்ததா இந்தியர் 28 பேர் இறந்துருக்காங்க. அவங்களால நான் இந்தியனா பார்க்குறேன். புரியுதா? எனக்கும்